உங்கள் தூத்துக்குடி பாரம்பரிய மீனவன். இப்போ பாருங்கள், இதுதான் எலிமீன் பாறை. இதை மாமியார் பாறைன்னு சொல்லி எவனோ பேர் வச்சு விட்டுட்டான். ஆனால் இங்கே தூத்துக்குடியில் இது எலிமீன் பாறைன்னு தான் சொல்லுவாங்க. பாரம்பரிய மீனவர்கள் வந்து இது எலிமீன் பாறைன்னு தான் சொல்லுவாங்க. இது யாரோ மாமியார் பாறைன்னு பேர் வச்சு விட்டாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் கேட்குறதா இருந்தால் எலிமீன் பாறைன்னு கேட்கணும். ஆமாம் மக்களே, இந்த மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் வேணும்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். இந்த மீன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ சாப்பிட உங்கள் தூத்துக்குடி பாரம்பரிய மீனவன். பாருங்கள், இதெல்லாம் எலிமீன் பாறை. இதை நிறைய ஊர்களில் மாமியார் பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீன் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பரை குறிப்பாக இந்த எலிமீன் பாறையில் கழிவுன்னு எதுவுமே இருக்காது. தலை, வால், குடலை தவிர எல்லாமே சாப்பிடக்கூடியது. நல்ல சாஃப்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முள் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மீன் வேணும்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அனுப்பி வைப்போம்.